ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் பொட்டிக். நாம் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தமிழ்லேயே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இப்போ தான் என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ஒன்றே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்னா நமக்கு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு சுறுசுறுப்பே வரமாட்டுது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம என்னென்னலாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு ப்ளவுஸ் தைக்கிறதுல சுறுசுறுப்பு வரும் அப்படின்ற ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இதனால் உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். என்ன அப்படின்னாக்கா, ப்ளவுஸ் சுறுசுறுப்பாக தைக்கணும் அப்படின்னா நம்ம இந்த ஃபீல்டில் தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா நமக்கு இன்றைக்கி இதால் நமக்கு நம்ம குடும்பத்துக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையின் பேரில் தான் நம்ம அந்த வேலையை செய்யணும்னு நினைக்கிறோம் இல்லையா? அப்படி நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்ம உடம்பு நமக்கு அது சப்போர்ட் பண்ணுதான்னு கேட்டால் கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதை நம்ம யோசிக்கணும். நம்ம எல்லாத்தையும் யோசிக்கணும். இன்றைக்கி நம்ம வீட்டில் சும்மா இருக்கிறத விட நம்ம ஏதாவது ஒரு வீட்டில் இருந்துக்கிட்டு ஏதாவது ஒரு தொழில் செய்யணும். அது கைத்தொழில். ஒரு வீட்டில் டைலரிங் வேலை பண்ணுறோம், இல்லை ஆரி ஒர்க் பண்ணுறோம், இல்லை சேரீ பிஸ்னஸ் பண்ணுறோம், ஏதாச்சும் ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம எந்த அளவுக்கு நம்ம யோசிச்சு ஒரு சில வேலையெல்லாம் செய்கிறோமோ அதுதான் நமக்கு அடுத்தடுத்து நம்ம இலக்கை நோக்கி படி எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வழியாக இருக்கும் இல்லையா? நம்ம நம்மளால் நம்ம மனசுக்கு தோணுது, நம்ம இன்றைக்கி இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இவ்வளோ சம்பாதிக்கணும், இன்றைக்கி இத்தனை ப்ளவுஸ் தச்சு வைக்கணும், அதனால் அது எனக்கு அந்த காசு இதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நம்ம மனசு நினைக்குது. ஆனால் நம்ம உடம்பு எப்படி சொல்லுதுன்னா சோம்பேறித்தனமாக இருக்குது. அது சுறுசுறுப்பாக எப்படி தைக்கிறது அப்படின்றது தெரிய மாட்டேது இல்லையா? ஆனால் இப்படி இருந்த காலகட்டங்கள்லாம் எனக்குமே இருந்துச்சு. ஆனால் இப்போது கிடையாது. ஏன்னா என்னுடைய ஷெடியூலை நான் எப்படின்னா பிஸியாக வைக்க ஆரம்பிச்சிட்டேன். பிஸியாக வைக்க ஆரம்பிக்கும்போது அது நம்மளை மீறி, கண்ட்ரோலை மீறி நம்ம ஆட்டோமேட்டிக்காக மிஷினில் உட்காந்து தைக்கிறதுக்கு போயிடுது நமக்கு கால். எதனால் அப்படின்னா, நான் இப்போது ஒரு பிளான் பண்ணிக்கிட்டேன். என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, இன்றைக்கி இந்த வாரம் எனக்கு இந்த லோன் கட்ட வேண்டியது இருக்கும், அடுத்த வாரம் எனக்கு அந்த வட்டி காசு கொடுக்க வேண்டியது இருக்கும், அதுக்கு அடுத்த வாரம் சாப்பாட்டுக்கு வைக்கணும், அதுக்கு அடுத்த வாரம் ஃபைனான்ஸ் காட்டணும். இதுபோல் நான் ஒவ்வொன்றும் நானாக ஒதுக்கி அதிலேருந்து நமக்கு இதெல்லாம் நான் நினைக்கும் போது எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னாக்கா, நான் அடுத்த வாரம் என்னால் ஃப்ரீயாக இருக்க முடியாது, இந்த வாரத்தில் நான் இவ்வளோ சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளாரே நான் ஒரு மோட்டிவேஷனாக வச்சுக்கிறேன். அப்படின்றதுனால ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அதில் சுறுசுறுப்பு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. அப்படி இருக்கும்போது எனக்கே தெரியும், இன்றைக்கி நான் டல்லாக இருக்கேன் அப்படின்னா நாளைக்கு நான் இந்த இந்த ஃபைனான்ஸ் கட்டணும் அப்படின்னும்போது அது நமக்கு தானே கஷ்டம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் அதை சரி பண்ணுறதுக்கு ரொம்பவும் முக்கியமாக யோசிக்க ஆரம்பிப்பேன். எதனால் அப்படின்னா, நாளைக்கு நமக்கு பண தேவை இருக்கிற டைமில் நமக்கோசம் யாரும் நமக்கு உதவி பண்ணுறதுக்கு முடியாது. இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் அப்படி இருக்குது. நம்ம யாரையுமே குறை சொல்ல விரும்பலை. ஏன்னா அவங்களும் உழைக்க ஓடினா தான் அவங்கவுங்க குடும்பத்தையுமே ஓட்ட முடியும் இல்லையா? இன்றைக்கி ஒருத்தர் வருமானம் நம்ம குடும்பத்துக்கு பத்துதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. 2 பேர் வேலைக்கு போனால் மட்டும்தான் நமக்கு கடன் இல்லாத வாழ்க்கையை வாழறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இல்லை நம்ம ஒருத்தர் வருமானத்தில் தான் இருக்கோம் அப்படின்னும்போது கைக்கும் வாய்க்குமே எட்டாது. அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்கவுங்க வேலை செய்கிறத பொறுத்து தான். நான் யோசிக்கிறது அப்படின்னா, நடுத்தர குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டுமே தான் நான் இதை பேசுகிறேன். ஏன்னா அதுலேருந்து நானுமே இருக்கன்றதுனால அதை தானே நம்ம சொல்ல முடியும். இப்போ ஒருத்தர் வருமானம் நமக்கு பத்துமான்னு கேட்டால் கண்டிப்பாக பத்தாது. வீட்டில் இருந்துக்கிட்டு வீட்டு வேலையை முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு எந்த அளவுக்கு ஒரு மணியால் நம்ம அதை சரி பண்ண முடியும் அப்படின்றதையும் யோசிக்கணும் இல்லையா? இதெல்லாம் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சுறுசுறுப்பு வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் இந்த வாரம்னு கணக்கு பண்ணிக்கோங்க, இல்லை மந்த்துன்னு கணக்கு பண்ணிக்கோங்க, இல்லை நீங்கள் வீடு வாடகையில் இருக்கீங்க அப்படின்னா அந்த வாடகையை நம்ம கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கோங்க. இல்லை சொந்த வீடாக இருந்தது அப்படின்னாலுமே நீங்கள் ஒரு சீட்டு போடணும், அதை நம்ம கட்டணும் அப்படின்ற மாதிரி அதை நீங்கள் ஒரு பொறுப்பு எடுத்துக்கோங்க. இந்த சீட்டு காசு நம்ம சம்பாதிச்ச காசுலேருந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லையா ஏதாவது ஒரு சேவிங் பண்ணி வைங்க. இன்றைக்கி இல்லைனாலும் ஃப்யூச்சருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதன்படி யோசித்து ஒன்று நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சுறுசுறுப்புன்றது அதிகரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சுறுசுறுப்பு அதிகரிக்க என்னென்ன பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்றதையும் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். நான் என்னென்ன ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன்
அதனால் உங்களுக்கு வந்து எப்படிலாம் நீங்களுமே யூஸ் பண்ண முடியும் அப்படின்றதையுமே நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னாக்கா, நான் வந்து சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கா, நான் வந்து நைட்டே வந்து பிளான் பண்ணி வச்சுப்பேன். நாளைக்கு வந்து இவங்க துணியெல்லாம் வந்து கொடுக்கணும், இவங்க அதெல்லாம் நம்ம தச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இவ்வளோ வருன்றது வரைக்கும் நமக்கு நைட்டே டிசைட் பண்ணி வச்சுப்போம். அப்போ தான் நமக்கு இன்றைக்கான வருமானம் என்னன்றதையுமே தெரிஞ்சிடும் இல்லையா? அப்போ வந்து நமக்கு தெரியும் போது இதை நம்ம செய்கிறோமா, இப்போது நான் வந்து ஒரு டார்கெட் வச்சுருக்கேன், ஒரு 1000 ரூபாய் இன்றைக்கி நான் சம்பாதிக்கணும், இத்தனை ப்ளவுஸ் நான் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு நான் ஒரு டார்கெட் வச்சுருக்கேன் அப்படின்னா, அப்படி அந்த டார்கெட்டை நான் ஃபினிஷ் பண்ணுறேன்னா, இல்லை நான் வந்து என்னால் முடியலன்னு நான் வந்து விட்டுறேன்னா, இதுவுமே எனக்கான ஒரு சேலஞ்சு தான் இல்லையா? அந்த சேலஞ்சை நான் வந்து சரி செய்கிறேன்னா அப்படின்றதையுமே பார்ப்பேன். அதே போல் சரி செஞ்சுட்டேன் அப்படின்னா, நான் வந்து இதை செய்யறதுக்கு நான் என்னென்ன பிளான் பண்ணுவேன் அப்படின்னா, காலையில் தூங்கி எந்திரிக்கிறேன் பார்த்தீங்களா, எந்திரிக்கும் போதே என் மைண்டில் வந்து இன்றைக்கி நான் வீட்டு வேலையை சீக்கிரமாக முடிச்சுட்டு போய் நான் மிஷினில் உட்காரணும், நான் வந்து இன்றைக்கி உட்காந்தேன் அப்படின்னா இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளார நான் இதை சம்பாதிக்கணும், அதனால் வந்து இன்றைக்கி நான் வந்து ஒருத்தவங்களுக்கு நான் காசு வாங்கியிருக்கேன், அதுக்கு நான் வட்டி காசு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும், இல்லை சீட்டு காசு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்குது. இப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சுறுசுறுப்பு வந்துடுது. அது நம்ம சொல்லவே தேவை கிடையாது. வீட்டு வேலையில் நம்ம கவனம் இருக்கும்போதே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சுறுசுறுப்பு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு பிளான் பண்ணி நீங்கள் ஒரு வேலையை செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலையுமே வந்து உங்களால் நீங்கள் நினைக்கிறத செய்ய முடியும். நீங்களுமே 4 பேர் மாரி பார்க்கறதுக்கு ஒரு 4 பேர் மாரி கௌரவமாக நாமளும் இருக்கணும் அப்படின்றதுமே பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நீங்கள் உங்கள் வீட்டுக்கார் சம்பாதிக்கிறது வீட்டு குடும்பத்துக்கும், இல்லை உங்களுக்கு வீட்டுக்கு தேவைப்படுறது இதை மட்டும் வாங்கி தர மாதிரி இருக்கலாம். நீங்கள் நினைக்கிறத அடையிறதுக்கு வந்து அது நமக்கு பத்துமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் ஏதாவது ஒரு சேவிங் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஜுவல்ஸ் வாங்கலாம், இல்லை உங்கள் வீட்டுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுக்கலாம், இல்லை நீங்கள் ஜுவல்ஸ் வாங்கிறதுக்கோசமே சேவிங் பண்ணி வைக்கலாம். இது வந்து உங்களுக்குமே வந்து ஒரு மோட்டிவேஷன் தரும். இந்த மந்த் நம்ம இதை வாங்கணும், நெக்ஸ்ட் மந்த் இதை நம்ம செய்யணும் அப்படின்ற மாதிரி தோணும். இல்லை இந்த பிளான் பண்ணோம், இந்த பிளானால் எனக்கு இந்த ஜுவல்ஸ் வாங்க முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலேயுமே வந்து ப்ளவுஸ் வந்து சுறுசுறுப்பாக தைக்க முடியும். வீட்டில் இருந்துட்டு ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா சீக்கிரமாக வீட்டு வேலையை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பட்டுன்னு வந்து நம்ம இந்த இதில் வந்து உட்காரணும் அப்படின்ற மாதிரி வந்து யோசிங்க. நம்மளும் வந்து 4 பேருக்கு மாரி நீங்களுமே வந்து கொஞ்சம் கௌரவமாக இருக்க முடியும் அப்படின்றதையுமே நான் உங்கள்கிட்ட இதை நான் புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்றத நீங்கள் முன்கூட்டியே பிளான் பண்ணி வைங்க. அந்த பிளானை நீங்கள் வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறீங்களா அப்படின்றதுமே பாருங்கள். அதை வந்து நீங்கள் செய்கிறது மூலிமா தான் வந்து நிறைய பேருக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, அதை வந்து நமக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுமே நமக்குமே புரிய வைக்கிறதுக்கு தான் இது ஒரு மைண்ட் செட்டாக இருக்கும். அது வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாம் வந்து இப்படி வந்து ஒரு 2-3 விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னா இது வந்து நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை. நிறைய பேர் இந்த டைலரிங் வேலை செய்கிறாங்க, அதனுடைய பிளான் இல்லாமல் ஏனோ தானோன்னு செஞ்சு அதில் ஒரு அச்சீவ்மெண்ட்டும் அடையாமல் அப்படியும் இருக்க தான் செய்கிறாங்க. அதுமாரிலாம் இல்லாமல் ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், நம்ம சம்பாதிக்கிறது ஏதாவது ஒரு சேவிங்காக இருக்கணும் அப்படின்றதுனால மட்டுமே தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் சொன்னது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். வீடியோ இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் வீட்டாண்டா யாருன்னா தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.